அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சரும் பாஜக வேட்பாளருமான எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்ய மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் பாரதிராஜா நம்முடைய இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. கண்டிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளான இன்று அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதியில பாஜக தரப்புல களமிறங்கி இருக்கிற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இது எங்க அப்படின்னா அவிநாசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தனது கட்சியை சார்ந்த தொண்டர்களும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அதே போல கூட்டணி கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவருடன் சேர்ந்து பிரம்மாண்ட பேரணியாக அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார் எல் முருகன் அவர்கள். இந்த வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக அவர் அவிநாசியின் புகழ்பெற்ற லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்து புதிய பேருந்து நிலையம் வந்த அவர் கூட்டணி கட்சி மற்றும் தங்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவருடனும் பேரணியாக சென்று தேர்தல் அலுவலர் கல்பனாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இதைத் தொடர்ந்து மனு தாக்கல் செய்த பிறகு தொடர்ந்து பிரச்சாரத்தை அங்கிருந்தே தொடங்க இருக்கிறார். ஏற்கனவே பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகும் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்த இருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.